அதாவது இந்த தேசியம் சுயநிர்ணய உரிமை என்பதற்கான ஒரு போராட்டம் தமிழீழ விடுதலை புலிகளால் முன்னெடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழீழ விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்டது என்ற கருத்து தான் தற்பொழுதும் நிகழ்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கட்சி ஒன்றிணைந்துதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, விடுதலை புலிகளால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? விடுதலை புலிகளுக்கும் எங்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை நடந்து வந்திருக்கின்றது. எனக்கும் தம்பி வெளிப்படை பிரபாரருக்கும் இடையில் முதல் கட்டமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது 79ஆம் ஆண்டு. இன்றைக்கு அரசியலில் ஈடுபடுகின்ற பகல் பிறப்பதற்கு முன்பு அந்த விடுதலை புலிகளுக்கும் எங்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக நடந்து வந்திருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகினது. அதை பற்றி ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்கின எல்லா காலத்திலேயும் விடுதலை புலிகள் இயக்கம் இருந்தார்கள் நான் சொல்ல மாட்டேன். இயக்கமாக அவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டது. ஆனால் விடுதலை புலிகளுடன் பேசிக்கொண்டிருந்த காலத்தில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு கோணங்களில் என்று பேசாமல் ஒருமித்த கருத்துடன் விடுதலை புலிகளுடைய கருத்தை உள்ளடக்கி அவரை வெளியிடப்படாமல் ஏற்படக்கூடிய ஒரு தீர்வில் அவர்களும் பங்காளியெல்லாம் இருக்கக்கூடிய வகையில் கரும்புகள் நிலவல்வதால் நாங்கள் விரும்பினோம். ஆனால் காலப்போக்கில் பல்வேறு காரணங்களின் நிமித்தம் விடுதலை புலிகளுடைய பங்கு தொடர முடியாமல் போய்விட்டது. அவ்வளவுதான். ஆனால் தமிழ் மக்களுடைய ஏக விரோதிகள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியை ஆரம்பிக்கவில்லை, அப்படிதான்? விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களுடைய ஏக விரோதிகளாக செயல்பட்டார்கள். ஏன் எங்கள் அரசாங்கம் அவர்களோடு தான் பேசியது, சர்வதேச சமூகம் அவர்களோடு தான் பேசியது, எல்லாரும் அவர்களோடு தான் பேசினார்கள். எங்களுக்கு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பை எங்களுடைய கர்மத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பெற வேண்டிய உறுத்துடைய தீர்வை பெறுவதற்காக அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதில் நாங்கள் பின்னிற்க முடியாது. அந்த கர்மத்தில் எங்களுக்கு வரையவருக்கு விலையில் போட்டிருக்க முடியாது. அந்த காலச்சூழலில் தமிழ் மக்கள் சார்பில் தங்களுடைய பலத்தின் ஊடாக தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய பலம் வாய்ந்த அமைப்பாக இருந்தது தமிழீழ விடுதலை புலிகள். அதை எவரும் மறக்க முடியாது. அதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டது, எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அதுக்கு பலப்பால் நாங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் அரசியலில் இருப்பது எங்களுக்காக இல்லை, அது மக்களுக்காக. அது மக்கள் பெற வேண்டிய உரிமைகளை எவ்விதத்தில் பெற்றாலும் அவர்கள் பெறுவதுதான் முக்கியம். தலையாளர்கள் இருக்க முடியாது. அதாவது தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் அல்லது மாகாண சபை தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் அரசாங்கம் பொய் வாக்குறுதிகளை கொடுக்கின்றது. தீர்வு திட்டத்தை வழங்குவோம், அப்படி தருவோம், சமஷ்டியை கொடுப்போம் என்றெல்லாம். நீங்களும் பல தடவைகள் அடுத்த ஆண்டில் தீர்வு வரும் என்று பல தடவைகள் நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். அப்படியாக இருந்தால் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் எந்த கால ஆண்டுக்குள் அல்லது எவ்வாறு தீர்த்து வைக்கப்பட போகிறது? தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக தீர்த்து வைக்கப்பட வேண்டிய விடயம். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக தீர்த்து வைக்கப்பட்டிருந்தால் அந்த கர்மம் ஒரு முடிவுக்கு அப்பவே வந்திருக்கும். ஆனால் துறைசுவத்தமாக தீர்த்து வைக்கப்படவில்லை. அந்த காரணத்தின் நிமித்தம்தான் தந்தை செல்வநாயகம் அவர்கள் இலங்கை தமிழ் கட்சியை ஆரம்பித்து ஒரு கொள்கையை வகுத்து பண்டார நாயகச்செல்வநாயகம் ஒப்பந்தம், தடிசல் நாயகச்செல்வநாயகம் ஒப்பந்தம், இலங்கை இந்திய ஒப்பந்தம், பதினொன்று திருத்தம், ஜனாதிபதி பிரேமதாசுடைய காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தை, மங்களமுரசிங்க அறிக்கை, அம்மையார் சந்திரிகா பண்டாரநாயகி காலத்தில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகளும்
அரசியல் சாசன முன்வைப்புகளும் மஹிந்த ராஜபக்சே காலத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே காலத்தில் நடைபெற்ற சர்வகட்சி மாநாடு, நிபுணர் குழுவுடைய அறிக்கை, பேராசிரியர் திசைவித்தாளுடைய அறிக்கை, விதமான பல கல்பங்கள் இடம்பெற்று தற்பொழுது கலந்து அரசாங்கத்தின் காலத்தில் பாராளுமன்றமே உலக அரசியல் சாசன குழுவாக மாற்றப்பட்டு ஒரு அரசியல் நிர்ணய சபை நியமிக்கப்பட்டு, உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டு, நிபுணர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டு, பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு, பல வழிகள் சம்பந்தமாக பல கருத்து முன்வைக்கப்பட்டு கணிசமான அளவு வேலை நடைபெற்றிருக்கின்றது. ஒருவரும் சும்மா இருக்கவில்லை. இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கணிசமான முயற்சி எடுத்து ஏனைய நாடுகளில் என்ன விதமான அதிகார பயிர்வு திட்டங்கள் நிலவுகின்றதோ அவ்விதமான ஒரு தீர்வு திட்டத்தை அடைவதற்கு எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடமைகளை தெரியாதவர்கள், விளங்க முடியாதவர்கள், விளங்க தகுதி இல்லாதவர்கள் அதை விளங்காமல் இருக்கலாம். எங்களுக்கு விளங்கும், எங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். அதுபடியால் நாங்கள் சும்மா இருக்கவில்லை. தற்பொழுது நாங்கள் இதை கைவிடவில்லை. இன்றைக்கும் இதை நாங்கள் கைவிடவில்லை, விடமாட்டோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து இந்த கர்மம் நடைபெற வேண்டும், ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று. அதுபடியால் குறிப்பிட்ட கோட்பாடுகளுக்கு உள்ளடக்கமாக நாங்கள் இந்த கர்மத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். பாரிய தவறு ஏற்பட்டது. இந்த பிரச்சனை சுதந்திரத்துக்கு முன் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தீர்க்கப்படாத காரணத்தின் நிமித்தம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு மத்தியில் உள்ளவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்கள் அதை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அது தலைப்பிடிக்கத்தக்கதாக விசேஷமாக இந்தியாவுடைய உதவியுடன் இந்த கர்மத்தை நாங்கள் நியாயமான அளவுக்கு முன்னெடுத்துக்கின்றோம். நான் நேற்று ஒரு வைபவத்தில் இந்திய பழைய வெளிவிவகார அமைச்சரை சந்திக்கிறான். வெளிவிவகார செயலாளரை சந்தித்தினார். அவர் பிறகு இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர்.